வெல்கம் டு அறிவியல் பெட்டகம். இன்னைக்கு நம்ம கல்ச்சர் மீடியான்னு சொல்லக்கூடிய டாபிக் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க. ஓகே, கல்ச்சர் மீடியானா என்னன்னு பார்ப்போம். கல்ச்சர் மீடியானா ஒரு ஃபுட் சப்ஸ்டன்ஸ். எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு ஆர்கானிசம், அதாவது மைக்ரோ ஆர்கானிசமை லெபார்டரி கண்டிஷனில் வளர்க்கறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மீடியம் தான் என்னது கல்ச்சர் மீடியா. இப்போ நம்ம ஃபுட்டெல்லாம் யூஸ் பண்ணி தானே வளரோம். அதே மாதிரி தான் ஒரு பாக்டீரியாவை நம்ம லேப் கண்டிஷனில் வளர்க்கணும்னா அதுக்கு நம்ம நியூட்ரியன்ஸ் சிலது கொடுக்கணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணது தான் கல்ச்சர் மீடியா. யூசஸ் ஆஃப் கல்ச்சர் மீடியா பார்ப்போம். எதுக்கு நம்ம இந்த கல்ச்சர் மீடியா யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு பாக்டீரியாவை நம்ம வளர்த்து அதுக்கு ஷேப், ஸ்ட்ரக்சர் எல்லாம் டீட்டெயிலாக படிக்கிறதுக்கும், அதிலிருந்து நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கும், இந்த கல்ச்சர் மீடியாவில் நம்ம வளர்த்தா தான் இந்த ஆர்கானிசம் நம்ம ஐசோலேட் பண்ணி பார்க்க முடியும். அதனால கல்ச்சர் மீடியா நம்ம லேப் கண்டிஷனில் யூஸ் பண்ணுறோம். நிறைய டைப்ஸ் ஆஃப் கல்ச்சர் மீடியா இருக்குது. என்னெல்லாம் டைப்ஸ்னு பார்ப்போம். பேசிக் மீடியா ஆர் சிம்பிள் மீடியா, பேசல் மீடியான்னு அதை சொல்கிறாங்க. என்ரிச் மீடியா, செலக்டிவ் மீடியா, என்ரிச்மெண்ட் மீடியா அண்ட் டிஃப்ரென்ஷியல் மீடியா. ஃபர்ஸ்ட் ஒன் பேசல் ஆர் சிம்பிள் மீடியா. இந்த பேசிக் மீடியான்னு நம்ம சொல்லலாம். பேசிக் மீடியானா வேற ஒன்றும் இல்லை, ஒரு மைக்ரோ ஆர்கானிசமுக்கு எவ்வளோ மினிமம் அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அதுக்கு க்ரோ ஆகிறதுக்கு தேவையோ அந்த அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் மட்டும்தான் இந்த கல்ச்சர் மீடியாவில் இருக்கும். அதனால் அதை பேசிக் மீடியா இல்லைன்னா பேசல் மீடியா, சிம்பிள் மீடியான்னு சொல்கிறாங்க. இதில் நான் ஃபாஸ்டிடியஸ் ஆர்கானிசம் மட்டும்தான் க்ரோ பண்ண முடியும். ஏன்னா அதில் மினிமம் அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இருக்கிறதுனால நான் ஃபாஸ்டிடியஸ் ஆர்கானிசம் மட்டும்தான் வளரும். இதுக்கு எக்ஸாம்பிள் நியூட்ரியன்ட் ராத், நியூட்ரியன்ட் அகார், பெப்டன் வாட்டர். செகண்ட் மீடியா இஸ் என்ரிச்ட் மீடியா. என்ரிச் மீடியானா மோர் அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இந்த கல்ச்சர் மீடியாவில் இருக்கும். அப்போ பேசிக் மீடியானா நம்ம என்ன பார்த்தோம், பேசிக் ஆர் பேசல் மீடியானா மினிமம் அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இருக்கும். என்ரிச் மீடியானா மோர் அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இருக்குது. அப்போ இதில் எந்த ஆர்கானிசம் வளரும்னா ஃபாஸ்டிடியஸ் ஆர்கானிசம் வளரும். ஃபாஸ்டிடியஸ் ஆர்கானிசம்னா மோர் அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸை யூட்டிலைஸ் பண்ணி வளரக்கூடிய ஆர்கானிசம் தான் ஃபாஸ்டிடியஸ் ஆர்கானிசம். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா பிளட் அகார், சாக்லேட் அகார், க்ளோவஸ்டென் ஜென்சன் மீடியா, இதெல்லாம் என்ரிச் மீடியாவுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ப்ரிப்ரேஷன் ஆஃப் பிளட் அகார் பார்ப்போம். எப்படி பிளட் அகார் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு நியூட்ரியன்ட் அகாரை நார்மலாக நம்ம நியூட்ரியன்ட் அகார் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி வே பண்ணி 1000 ml 1000 ml டிஸ்டில் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட்டோக்ளேவ் பண்ணிவிட்டு, இதுக்கு டெம்பரேச்சர் தான் நம்ம கவனமாக கவனிக்க வேண்டியது. என்னென்னா இதுக்கு டெம்பரேச்சர் 50 to 60 டிகிரி செல்சியஸ்க்கு உள்ளே இருக்கணும். கரெக்ட்னா 45 டிகிரி செல்சியஸில் அந்த டெம்பரேச்சர் இருக்க நேரம் நம்ம என்ன செய்வோம்னா பிளட்டை போர் பண்ணுவோம். அகாரில் நம்மளுக்கு மோஸ்ட்டாக ஃபாஸ்டிடியஸ் ஆர்கானிசம் க்ரோ ஆகும். இதில் நம்மளுக்கு 3 டைப் ஆஃப் ஹீமோலைசிஸ் பார்க்கலாம். அது என்னெல்லாம்னா ஆல்ஃபா ஹீமோலைசிஸ், பீட்டா ஹீமோலைசிஸ் அண்ட் காமா ஹீமோலைசிஸ். ஆல்ஃபா ஹீமோலைசிஸ்னா பார்ஷியல் ஹீமோலைசிஸ், பீட்டா ஹீமோலைசிஸ்னா கம்ப்ளீட் ஹீமோலைசிஸ் அண்ட் காமா ஹீமோலைசிஸ்னா நோ சேஞ்ச். ஆல்ஃபா ஹீமோலைசிஸ்னா பார்ஷியல் ஹீமோலைசிஸ்னு பார்த்தோம். அப்போ நம்மளுக்கு க்ரீன் கலர் காலனிஸ் இந்த ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் பண்ணும். பீட்டா ஹீமோலைசிஸ்னா கம்ப்ளீட் ஹீமோலைசிஸ். கம்ப்ளீட் ஹீமோலைசிஸ்னா நம்மளுக்கு கலர்லெஸ் காலனிஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். காமா ஹீமோலைசிஸ்னா ஒரு சேஞ்சுமே இருக்காது, நீங்கள் எப்படி வச்சுருந்தீங்களோ அதே மாதிரி அந்த பிளேட் இருக்கும். என்ரிச் மீடியாலேயும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சாக்லேட் அகார். சாக்லேட் அகாரும் ஒரு என்ரிச் மீடியா தான். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம ஃபாஸ்டிடியஸ் மைக்ரோ ஆர்கானிசமை க்ரோ பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ இதுக்கு ப்ரிப்பரேஷன் நம்ம பார்ப்போம். நம்ம பிளட் அகார் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம்ல, அதே மாதிரி சேமாக தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். நியூட்ரியன்ட் அகார் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை ஆட்டோக்ளேவ் பண்ணி அதுக்கு டெம்பரேச்சர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகும். நம்ம பிளட் அகார் ப்ரிப்பரேஷனில் 50 to 60 டிகிரி செல்சியஸ், அதாவது 45 டிகிரி கரெக்டாக சொன்னால் இருக்கணும். இதில் எவ்வளோன்னா 75 டிகிரி செல்சியஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு
டெம்பரேச்சர் இருக்கணும். நம்ம ஹை டெம்பரேச்சரில் பிளட்டை வந்து நியூட்ரியன்ட் அகாரில் போர் பண்ணதுனால பிளட் செல்ஸ் வந்து ரப்சர் ஆகி என்ன செய்யணும்னா அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் நம்மளுக்கு வெளியில் வரும். அதனால தான் சாக்லேட் அகார் வந்து ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் மீடியா, அதாவது செலக்டிவ் மீடியா, டிஃப்ரென்ஷியல் மீடியா, டிரான்ஸ்போர்ட் மீடியா, இதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இவ்வளவு நேரம் எடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. வேறு ஏதாவது வீடியோ போடணுன்னாலும் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.